இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே பார்த்தீர்களானால் மிகுந்த விளைச்சல், மிகுந்த கனிகள், மிகுந்த பலன், ஏன் மிகுந்த சம்பாத்தியம் கூட கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில், அதுவும் குறுகிய காலத்தில் அது கிடைக்க வேண்டும் என்றும் ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பதை காண்கிறோம். அதனால்தான் இன்று ஒட்டுக்கனி வகைகள் அதிகமாய் வந்துவிட்டது. அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட் என்று தெருவுக்கு வேகமாய், சுவையாய், குறைந்த விலையில் அதிக திருப்தியை கொடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை நாம் காண்கிறோம். இன்று மருந்துகளையும் ரசாயன பொருட்களையும் பயன்படுத்தி பெரிதான விதையில்லாத, பூச்சி அரிக்காத விளைச்சல்களை குறுகிய காலத்தில் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளை எல்லாம் ஆகாரமாய் கொள்கிற நாம் சரீரத்தில் பூச்சி பிடிக்கும்படியான தருணங்களை வரவழைத்துக் கொள்ளுகிறோம். அதாவது மரணத்துக்கு ஏதுவான கேன்சர் வியாதிகள் வருவதற்கு இப்படிப்பட்ட ஆகாரங்கள் காரணமாய் அமைகிறது. அதே போல் டெஸ்ட் டியூப் குழந்தைகள் பாருங்கள், செயற்கை முறையில் கருத்தரிக்கிற காரியம் அதிகமாய் மிகுந்துவிட்டது. இன்னொரு புறத்தில் ஆர்கானிக் பொருள் வேண்டும் என்று ரசாயனங்கள் பயன்படுத்தாத விளைச்சல்களை நாடி ஓடினால் அது 4-5 மடங்கு விலை உயர்வாய் காணப்படுகிறது. பலுகி பெருக வேண்டும் என்று மக்கள் தவறான வழிமுறைகளை பயன்படுத்தி தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மனித குலத்திற்கு அழிவை வரவழைத்து கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை பார்த்தீர்களானால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை புசித்துக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கட்டளை கொடுத்தார். விலக்கப்பட்ட கனிதானே அதிக கவர்ச்சியாக இருந்தது. பார்ப்பதற்கு இச்சிப்பதாய், சுவைப்பதற்கு இனிமையாய் இருப்பதைப் போல அதுக்கு தென்பட்டதனால், தேவன் கொடுத்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாமல் போனதனால் அவர்கள் சந்ததியாகிய மனுக்குலம் கீழ்ப்படியாத தேவ கட்டளையை மீறின ஒரு பொல்லாத சந்ததியாய், ஒரு பாவம் நிறைந்த சந்ததியாய் மாறியது. ஆகவே நம் முற்பிதாக்களாகிய ஆதி தகப்பனாகிய ஆதாமும் தாயாகிய ஏவாளும் எப்படி மாறிவிட்டார்கள் என்றால், கெமிக்கல்ஸ் போடப்பட்ட காய்கனிகளை விளையச் செய்யும் விருட்சங்களைப் போல மாறிவிட்டார்கள். அவர்கள் சந்ததிகள் பலுகி பெருகினது போல காணப்பட்டாலும் ஆரோக்கியமற்ற ஒரு பொல்லாத சந்ததியை தான் பெருக்கி வந்தது. இந்த சந்ததியை, இப்பேற்பட்ட சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் மாற்றதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் அவர் இருந்தார். ஆனாலும் மனுஷ ரூபமாய் இந்த பூமிக்கு வந்து அது தன்னைத்தானே அவர் வெறுத்து அடிமை ரூபம் எடுத்ததை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தேவன் சொன்னது, தேவனுடைய திட்டம், பிதாவின் திட்டம், நோக்கம், அவருடைய சித்தம் இவர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்பதல்லவா. ஆக சிலுவையிலே வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த, நிந்தை நிறைந்த, அவமானமான அந்த மரணத்துக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி, அப்படி சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினால், அப்படி கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவனினால் பொல்லாத பாவ சந்ததியாய் இருக்கிறவர்களை பரிசுத்த சந்ததியாய் மாற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடும் நம்மையெல்லாம் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாய் பலுக செய்தார். ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணம் தேவனுடைய கோபாக்கியனால் அழிக்கப்படக்கூடாது என்ற திறப்பில் வாசலில் நின்று அவர் கதறும்போது தேவன் ஒரு வாக்களிக்கிறார். அந்த பட்டணத்திலே 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை
நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னாரே, இன்றும் ஆபிரகாம் போல பல நீதிமான்கள் தரப்பில் நின்று தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நம் குடும்பங்களின் மேலும், கிராமங்களின் மேலும், பட்டணங்களின் மேலும், தேசத்தின் மேலும் வராமல் இருக்க வேண்டுதல் செய்யலாமே. அப்படி செய்தால் 2 7 அதிகாரம் 14 இப்படியாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆகவே நாம் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் அநேகருக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும். அதைவிட முதலாவது தேவன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, விதிமுறைகளுக்கு, பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு கீழ்ப்படுகிற சந்ததியாய் வந்தால்தான் மேல்படியை நாம் காண முடியும். ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் ஒடுங்கி போவது, சிறுத்து போவது, மடங்கடிக்கப்படுவது உமக்கு சித்தமல்ல. நாங்கள் பெருகணும், நாங்கள் பலுகணும் என்பது தானே உம்முடைய ஆசையும் சித்தமும் வாஞ்சியுமாக இருக்கிறது. அது உம்முடைய வாக்குத்தத்தமாக கூட எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா, அதற்காக நன்றி. ஆனால் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டு கொள்கிறவர்களாய் இருக்கிற நாங்கள் அடிமைப்பட்டு, சிறுமைப்பட்டு, சிறைப்பட்டு இன்று காணப்படுகிறோமே, எங்களை மன்னியும். நாங்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாற, உம்முடைய வாக்குத்தத்தம் அதன் மூலம் எங்களில் நிறைவேற, நாங்கள் பலுகி பெருக, எங்கள் வம்சம் விருத்தியடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் நாங்கள் பங்கடைய வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம் கர்த்தாவே. இன்றும் விசேஷமாய் ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இன்று திறக்கப்படும்படியாக, ஒரு பெருக்கம் அந்த குடும்பங்களுக்குள்ளாக வரும்படியாகும் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மற்றவர்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வர நீங்கள் இந்த செய்தியை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.